சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்போ வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். யாருக்காங்க கூட வா பேசு. யாராயா விரும்புற? ಹೆಸರು ಹೇಳು. ಆಶ್ ಯಾಂತ್ರ ಹುದ್ದೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ? क्या काम पूजा तुम? ऑफिस ऑफिस में से क्या काम? डाटा एनालिस्ट. டாட்டா அனாலிஸ்ட். எத்தனை வருஷத்துக்கு ஆகுது? 4. நல்ல பையன். கல்யாணம் பண்ணி வச்சிடுறியா? எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை, அத்தை. நான் அத்தை அப்பா எந்திரி. ஸ்டாண்ட் அப். ஒரு அப்பா அம்மா இல்லாத கஷ்டம் ஆண்களுக்கு இருக்கலாம், பெண்களுக்கு இருக்கவே கூடாது. அப்பா அம்மா இல்லை, நான் இருக்கேன். அம்மாவா நான் இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? லைஃப் நல்லா இருக்கு. லைஃப் எல்லாரும் 100 ரூபாய் காசு கொடுங்க. யாரால முடியுமோ அவங்க கொடுங்க பார்க்கலாம். 100 ரூபாய் மட்டும் கொடுங்க. 100 ரூபாய், வெறும் 100 ரூபாய் வாங்கடா. இந்த பொண்ணுகிட்ட சேஞ்சு கொடுத்துட்றா வாங்கி. நான் என்ன பண்றேன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கோ. இப்ப நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சோண்டு பால் எடுத்துட்டு வாங்கடா. பசும்பால் இருந்தாலும் சரி, பாக்கெட் பால் இருந்தாலும் சரி எடுத்துட்டு வாங்கடா. என்னுடைய முறைப்படி நான் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறேன். அந்த வெளியே நிற்கிற சென்னைக்காரங்களை கூப்பிட்டு இங்கே நிற்க விட, அவங்களும் பார்க்கட்டும். அவங்க என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு வந்தவங்கள அவங்கள விட்டுற மாட்டேன், அவங்களையும் விட மாட்டேன். கூப்பிட்றவங்கள வந்து இங்கே நிற்க வைடா. இங்கே வந்து நிற்க சொல்கிறேன் அவங்கள. ஒரு சின்ன டம்ளர்லயே குண்டாலே ஊற்றி எடுத்துக்கிட்டா. எவ்வளோடா இருக்குது? ஒரு ஆள் எண்ணி கொடுங்க. தேங்காய் 500 ரூபா. எவ்வளோ இருக்கு? நின்று இதை பார்க்கணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஒரு நாள் என் மவ இங்கேருந்து மதுரா பொண்ணவ என் மவ போய் ஜவுளி கடைக்கு போயிருந்தா. நண்பர்கள்லாம் நிறைய பேர் வந்துருந்தாங்க. ரொம்ப அதிக விலையில சுடிதார் எடுத்தாங்க. அப்பா அவங்களுக்குலாம் அப்பா அம்மா இருக்குது, அதிக விலையில துணி எடுக்கிறாங்க. நம்மளுக்கு யாருமே இல்லையே, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. நம்மளுக்கு ஒரு அம்மா இருந்தா நல்ல துணி எடுத்து தந்திருப்பாளா? இன்னைக்கு அம்மா இல்லாதனால தானே நம்ம துணி எடுக்க முடியாமல் இருக்கோம்.
அப்படின்னு அந்த இடத்த விட்டு வெறும் 1000 ரூபாய்க்கு அந்த சுடிதார் எடுத்துட்டு என் பிள்ளை வெளியே வந்தான். என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு நானா கொடுத்தா அது சக்தி கிடையாது. என் பக்தர்கள்ட்ட அதுக்கு தான் 100 ரூபாய் கேட்டேன். நானும் என் பிள்ளைகளாகப்பட்ட என் பக்தர்களும் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரே குடும்பமா உனக்கு இந்த காசை தரேன், அம்மாவா தரேன். இந்த காசு எடுத்துட்டு போய் உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சுடிதார் வாங்கி என் அம்மா கொடுத்தான்னு போட்டுக்கணும். பிடி என் கிட்ட வா. இது பால். ஒரு பசுமாட்டுக்கு கீழே ரத்தமா பசுமாடு ரத்தமா கொடுக்குற பால் வச்சுக்கோ. பசுமாடு ரத்தமா கொடுக்கறது அந்த பாலை. ஒரு தாய் பிள்ளைக்கு தாய்ப்பாலா கொடுப்பா. நான் உனக்கு தாய்ப்பால் தர முடியாது. தாய்ப்பால் கொடுக்குற வயசு எனக்கு இல்லை, தாய்ப்பால் கொடுக்குற வயசு எனக்கு இல்லை. அதனால தான் இந்த பாலை எடுத்துகிற சொன்னேன். எங்கள் சம்பிரதாயம் பிரகாரம் நாங்கள் வன்னியர், எங்கள் சம்பிரதாயம் பிரகாரம் ஒரு பொண்ணுக்கு நான் பால் எந்த பொண்ணுக்கு வாயில் ஊத்துறனோ அவள் என்னுடைய மக. சட்ட ரீதியாக இன்னையிலேருந்து இந்த தைப்பூசம் நாள் எனக்கு ஒரு மக கிடைச்சிருக்கா, அவனுக்கு ஒரு அம்மா கிடைச்சிருக்கிறாங்க. இந்த நிமிஷம் இருந்து என் மவளாக உன்னை தத்துக்கு எடுத்துக்கிறேன். நீ நல்லா வாழணும். வடு மடியில் இருவரேன், படு மடியில். இப்படி திரும்பி படு. என் மவன் பொண்ணா ஏற்றுக்கலாமா? புடி. ஒரே நிமிஷம் ராயா. என் பொண்ணா தத்துக்கு எடுத்துக்கிறமா இந்த பொண்ணை. இன்னையிலேருந்து இந்த பொண்ணுக்கு அம்மா இருக்கிறா, பேரு மதுரா. போய் என் பீரோவை தரேன், ப்ளூ கலர் பீரோவை தரேன். அதில் ஒரு சேரீ, கட்டாத சேரீ ஒன்று இருக்கும், என்னுடைய சேரீ. எடுத்துட்டு வா, வச்சுக்கோ. மஞ்சள் குங்குமத்தை கொண்டாடா. இஸ்லாம் மதத்துக்கார பொண்ணா நீ? எனக்கு இஸ்லாம் மதத்துக்கார பொண்ணுங்க அரேபியா நாட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, சிங்கப்பூரில் 2 பேர் இருக்கிறாங்க. நீ 5ஆவதாக இருக்கிற. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பொண்ணுங்க எனக்கு நிறையா பேர் இருக்கிறாங்க. நான் நிறையா பேர்த்து இப்படி தான் தத்துக்கு எடுத்துக்கிறேன். நான் உன்னை சாவர வரைக்கும் உனக்கு என்ன அம்மா எனக்கு இந்த உதவி செய்யுன்னு கேள்வி, நான் உனக்கு அந்த உதவி செய்கிறேன். இதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இது சத்தியம். பெத்தாதான் பிள்ளை இல்லை, பெக்குள்னாலும் பிள்ளை தான். வாக்கு தெய்வத்து முன்னாடி கொடுக்குறேன். நீ தான் என் பொண்ணு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. எனக்கு ஏற்கனவே நான் பெத்த பொண்ணு வீட்டில் இருக்கா. அவளுக்கு 3 வயசு தான், குழந்தை இருக்கு. 15 வயசுல என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அழகான குழந்தை என் பொண்ணுக்கு இருக்கா. உன்னை பார்த்தா என் பொண்ணை பார்க்க தேவையில்ல. அவளுக்கு இல்லையாடா என் பொண்ணு, நான் பெத்த பொண்ணு, என் வயிற்றுல சம்பந்தம் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா. அதே மாதிரி தான் உன்னை நான் நினைக்கிறேன். சரியா? இது நான் கொடுக்குற அன்பளிப்பு. இதுக்கு நீ புடவை கட்டிக்கணும். மனம் கலகி நிற்கக்கூடாது. அல்லாஹ் காப்பாற்றுவார். நானும் ஜமாத்தில் இருக்கேன். சரியா? நான் ஏர்வாடி ஜமாத்தில் இருக்கிறேன், நாகூர் ஜமாத்தில் இருக்கிறேன். யார் கேட்டாலும் என்ன சொல்கிறோம்? அம்மாண்ணா மதுராம்மா என் அம்மா. சரியா? உன் வாழ்க்கையை நான் மாற்றி தரேன். உன் பொழப்பு நல்லாயிருக்கும். உன்னுடைய தொழிலில் பிரச்சனை, உன்னை சுற்றி டார்ச்சல் தராங்க. இனிமேல் அது நடக்காது. உன் கஷ்டம்லாம் தீர்ந்து போயிடுச்சு. நான் உன்னை என் பொண்ணாக எடுத்துக்கிட்டேன். இன்னிலேருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. கவலைப்படாமல் பொடி குழந்தை தங்கம்.